வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மலபார் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் 4 ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி எண்ணெயிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே இடித்த 10 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன். மசாலா எல்லா இடமும் பரவுற மாதிரி மீனில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் மீனில் பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 பழம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். திருப்பி விட்டு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலர் மாறி வரும்போது எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் மலபார் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சின்ன வெங்காயம்லாம் இடித்து ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்கும். ரைஸோடு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.